ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் வந்து லீவ் விட்டதுனால எல்லாம் சண்டே போல் கோயிலுக்கு போயிட்டோம். எப்படி வீக் ஃபுல்லாக நம்ம ஓடி ஆடி அலைஞ்சாலும் இந்த ஒன் டே போய் சாமியை பார்த்து ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக வர்றது வந்து ரொம்ப மனசுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று மட்டுங்க, நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது. இவங்க கெடணும், இவங்க குடும்பம் கெடணும், இவங்க நல்லா முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னெல்லாம் நினைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எந்திரிக்கிறீங்களா, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்களா, உங்கள் ஃபேமிலி பார்க்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றீங்களா, யாரை பற்றியும் நீங்கள் கவலையப்படாதீங்க. அட் தி சேம் டைம் உங்களால் யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் எந்த கோயிலுக்குமே மேக்ஸிமம் போக தேவையில்லை. ஏன்னா நம்ம மனசு தான் கடவுள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. உண்மையிலுமே வந்து யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபு, நம்மளோட ஃபேமிலி இப்படி நம்ம போயிடலாம். வேறு யாரை பற்றியும் வந்து நம்ம பாதர் பண்ணவே வேண்டாம். கெடுக்கணும்னு முக்கியமாக நினைக்கவே வேண்டாம். இதுதான் என்னோட தாட்டுங்க. பட் அதுக்கான பிரதிபலனை வந்து இந்த யூனிவர்ஸும் கடவுளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு இப்படி தான் எங்கள் டே போச்சு. நான் சொன்னதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்களும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்காங்கிறத மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கே வந்து மனசு ரொம்ப பக்குவம் ஆயிடுது. பட் முன்னாடி இருந்தே நான் இப்படி தான், யாரை பற்றியும் பெருசாலாம் நினச்சிக்க மாட்டேன். நம்ம இருக்கோம், நம்ம வேலை இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். பிகாஸ் யாரோட லைஃப்பையும் வந்து நம்ம போய் வாழ்கிறதில்ல இல்லையா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.